to exam warrior. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்துருச்சுன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போயிருங்க. இதில் ஃபஸ்ட்டே வருது பாருங்கள், மார்க் அண்ட் ரேங்க் பொசிஷன் அப்படின்னு வருதுல, இதை கிளிக் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் ரெண்டுமே கண்டிப்பாக வேணும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பேக் வாங்க. இதில் வந்து ஹோம் பேஜ் இருக்குல்ல, டிஎன்பிஎஸ்சியோட ஹோம் பேஜ் வாங்க. ஹோம் பேஜ் வந்துட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் யூசர் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதை போயிட்டிங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துடுங்க. ஸோ உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னா இதில் வந்து அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, கரண்ட் அப்ளிகேஷன் போக வேண்டாம், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி. ஸோ இதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் போயிட்டிங்கன்னா பாருங்கள் 7/2025 நடந்தது. ஸோ இதில் பாருங்களேன், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4ன்னு இருக்கா. ஸோ இதுக்கு கீழே என்ன நம்பர் இருக்குது, ரிஜிஸ்டர் நம்பர். ஓகே தானே, இந்த ரிஜிஸ்டர் நம்பரை நோட் பண்ணி வச்சுடுங்க. ஓகே, நோட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்டுன்னு போட்டாலே இது வரும். ஸோ இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்துருப்போம். அந்த ரிஜிஸ்டர் நம்பரை இதில் என்டர் பண்ணணும். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதில் வந்து இதில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்தது வந்து டேட்டு ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு 1995 8/3 பிறந்திருக்கீங்கன்னா 08/ கண்டிப்பாக போடணும். 08/03/1995 அப்படின்னு கொடுக்கணும். அப்படின்னு கொடுத்தா தான் இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ எல்லா லிங்கும் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.